வணக்கம். சொட்டையான இடத்தில் மீண்டும் முடி வளரச் செய்யணுமா? சொட்டையான இடத்தில் மீண்டும் முடி வளரச் செய்யும் ஆயுர்வேத குறிப்புகள். சொட்டை மரபியல் சார்ந்ததாக இருந்தாலும் சிலருக்கு உபயோகப்படுத்தும் ஷாம்பு மற்றும் சரியான வாழ்க்கை முறை இல்லாததால் சொட்டை விழ ஆரம்பிக்கும். இதனை தடுக்க முடியும். ஆனால் வந்த பின் என்ன செய்வது என கவலைப்படுகிறீர்களா? இந்த குறிப்புகள் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். இயற்கையானது, ஆயுர்வேத சக்தி உடையது. ஸ்கால்பில் எலுமிச்சை பழ விதை, மிளகு சேர்த்து அரைத்து தேய்த்து 20 நிமிடம் கழித்து குளியுங்கள். சொட்டையான இடத்தில் முடி வளர்ச்சி ஆரம்பிக்கும். பூசணி கொடியின் கொழுந்து இலைகளை கசக்கி சாறு தலையில் தடவினால் சொட்டை தலையிலும் முடி வளர ஆரம்பிக்கும். அடர்த்தியான கூந்தல் பெறலாம். கீழா நெல்லி வேரை சுத்தம் செய்து சிறிய துண்டுகளாக நறுக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தடவி வந்தால் வழுக்கை மறையும், முடியும் வளரும், முடி உதிர்தல் கட்டுப்படும். முடி இல்லாமல் சொட்டையாக இருக்கும் இடத்தில் முடி வளர நேர்வலங்கொட்டையை ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த நேர்வலங்கொட்டையை உடைத்து பருப்பு எடுத்து பசுநீர் விட்டு மைய அரைத்து தடவலாம். முடி உதிர்ந்த பகுதியில் முடி முளைக்க பிஞ்சு ஊமத்தங்காயை அரைத்து பூசினாலும் புது முடி முளைக்கும். சீரகம், வெந்தயம், வால்மிளகு ஆகியவற்றை சம அளவு எடுத்து பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் கலந்து தலைக்கு தடவி வந்தாலும் குணம் தெரியும். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.